119 சங்கீதம் 69 வசனமும் 70 வசனம். நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க போகிறோம். வாசிப்போம். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பேசினார்கள், பொய்யை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளையை கைக்கொள்வேன். அவர்கள் இருதயம் நினந்தூணியை கொளுத்து இருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நமக்கு விரோதமாய் எழும்புகிற குற்றச்சாட்டுகள், இன்றைக்கு ஆண்டவர் தான் அதை வைத்து தான் முடிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற அக்யூசேஷன், குற்றச்சாட்டுகள், இதை நம்ம எப்படி அணுக வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்றார். ஏன்னா அதை சொல்லும்போது அகங்காரிகள் அப்படின்னா அரகண்ட், எப்படி அரகண்டான ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் எழும்புவார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு அற்புதமாய் நம்மை வழி நடத்துகிற தேவன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு எல்லாவற்றிலும் என்னை அற்புதமாய் நடத்துகிற தேவன். ஐயோ, நான் போகிறது புதுசாக இருக்கு, என்ன பண்ண போகிறேன், இப்படிலாம் ஆட்கள் எழும்பி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எதிராக நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி நடக்க போகுது அப்படின்றத குறித்த கவலை நமக்கு வந்து என்ன செய்ய வேண்டும் என்று தவித்து நாம் குழம்பி இல்லாமல் எப்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம டீல் பண்ண வேண்டும் என்பதை இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. 2 காரியத்தை பொருள்படுத்துகிறார் சங்கீதக்காரன். நம்ம வாசித்த இந்த 2 வசனத்திலும் அதில் பின்புறத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நானும் முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். 70 வசனம் பின்புறம் சொல்கிற திருப்பியும், நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். இப்போ 2 காரியம் பாருங்க. ஒன்று, உம்முடைய வேத வசனத்தின்படி நீ சொல்லியிருக்கிற கட்டளைகளை, அந்த ப்ரொசீஜர்ஸை என் வாழ்க்கையில் நான் கை கொள்வேன். தேவன் வைத்திருக்கிற ப்ரொசீஜர்ஸை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றவே முடியாது. இன்னொரு காரியம் சொல்கிறாரு, அதை உம்முடைய வசனத்தை சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு நான் என்ன செய்கிறேன், அங்கே சொல்கிறாரு மகிழ்ச்சியோடு, என்ன உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நமக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகள் எழும்பும்போது சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறாரு, நான் அதை எப்படி அணுகிறேன், எப்படி தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர், சொல்லுங்கள் கையை உயர்த்தி, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ப்ரொசீஜர் அப்படின்னா இதுதான், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் வைத்திருக்கிற தேவனுடைய ப்ரொசீஜரை என் வாழ்க்கையில் இந்த வசனத்தின் மூலமாக நான் விளங்கி கொள்வேனா. எனக்கு விரோதமாக அகங்காரம் பிடித்தவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள் எழும்பினாலும் நான் ஒன்றில் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பேன், கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தையில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுற அந்த ப்ரொசீஜரை நான் ஒரு நாளும் மாற்ற போகிறதில்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு விரோதமாக என்ன, நமக்கு அகெயின்ஸ்டாக சில காரியங்கள் இருக்கும்போது, சில நபர்கள் எழும்பும்போது வேதம் அதை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிற முறைகள் ஒன்று இருக்குது. நமக்கு யார் மேலேயாவது என்ன வருத்தமோ அல்லது நம்ம மேல் யாராவது வருத்தமாக இருக்கிறாங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அதை என்ன செய்யணுமா, போய் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களோட அதை நேராக பேசி டீல் பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அதை டீல் பண்ணுறதுக்கு வேறு யாரையும் 3வது ஆளையோ புரோக்கரையோ உள்ளே கொண்டு வரக்கூடாது. மற்ற ஆளை உள்ளே கொண்டு வந்தால் இருக்கிற காம்ப்ளிகேஷன் இன்னும் அதிகமாகிடும். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நீ நேராக போய் சில காரியங்களை சரி செய்ய முடியாமல் போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த முறை போகும்போது நீ என்ன பண்ணு, உன்னோட 2 பேரை கூட்டிகிட்டு போய். இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிற ப்ரொசீஜர். நமக்கு விரோதமாய் எழும்புகிற குற்றச்சாட்டுகள் நடுவே நாம் எவ்விதமாய் அதை கையாட வேண்டும், கர்த்தருடைய ப்ரொசீஜரின்படி நம்ம செய்வோனா கர்த்தர் அவருடைய வார்த்தையின் விளைவின்படியே அற்புதமான கிரியைகளை ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அது இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறேன், நான் ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன்னா ஆண்டவர் சொன்னபடி போய் ஃபஸ்ட்டு நானே டைரெக்டாக போய் டீல் பண்ணுறேன். அப்படி டைரெக்டாக டீல் பண்ணி அதில் எந்த மாற்றம் வரலன்னா நான் இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு போகிறேன்.
அப்படி நான் கூட கூட்டிட்டு போய் 2 பேரை இந்த விஷயத்தை விசாரிச்சு இந்த அக்யூசிஷனை, இந்த குற்றச்சாட்டுகளை சரி செய்வதற்கான காரியங்களை செய்தும் பலனில்லைன்னு சொல்லும் போது, சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு தலைமை, சபையினுடைய தலைமைத்துவத்துக்கு தெரியப்படுத்தணும் என்று வேதம் வைத்திருக்கிற ப்ரொசீஜர். பாருங்க, முதல்ல நேராக போய் டீல் பண்ணணும். அப்படியும் சரியாகலன்னா ஒரு 2 பேரை கூட்டிட்டு போனோம். அப்படியும் சரியாகலையா சபையின் தலைமைத்துவத்துக்கு சொல்லணும். அப்படியும் சொல்லியும் சபையின் தலைமைத்துவம் டீல் பண்ணி சில காரியம் சரியாகலன்னா வேதம் சொல்லுகிறது அவர்களை ஒரு அவிசுவாசியை போல ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுது. இது தேவன் வைத்திருக்கிற வேதத்தின் ப்ரொசீஜர். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகள் வராமல் இருக்காது. ஏன்னா குற்றப்படுத்துகிற உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். அதை ஒரு காரியத்தை நீதியாய் செய்தாலும் அதுக்கு நம்மளை குற்றப்படுத்த தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், என்ன சூழ குற்றப்படுத்துறவர்கள் இருந்தாலும், அகங்காரம் பிடித்தவர்கள் இருந்தாலும், பொய் சொல்கிறவர்கள் இருந்தாலும், நான் ஒன்ன செய்றேன், கர்த்தருடைய வசனத்தில் கட்டளையில் இருக்கிற அந்த ப்ரொசீஜரை நான் கை கொள்றேன். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே என்னை சூழ எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துக்குள் நான் தள்ளப்பட்டாலும், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ணுவேன். கை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லணும், ஆண்டவரே எனக்கு விரோதமாக என்ன குற்றச்சாட்டுகள், அகங்காரம் பிடித்தவர்கள் எழும்பினாலும், பொய் சொல்றவர்கள் எழும்பினாலும், நான் குறுக்கு வழியை தேட மாட்டேன். நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறுக்கு வழியெல்லாம் தேடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய கட்டளையின்படி, அவருடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அணுகுமுறையை நம்ம கை கொள்ளும் போது, நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதற்கான அற்புதமான விளைவுகளை நமக்கு கொடுக்க அவர் வல்லவரா. இதுதான் சங்கீதக்காரன் சொல்றான். இதை சொல்லிட்டு சொல்றாரு, என்னை சுத்தி இருக்கிற அகங்காரம் பிடித்தவர்கள் எப்படி இருப்பார்கள். அதை சொல்லும் போது 64ஆம் சங்கீதத்தில் கவனிச்சீங்கன்னா சங்கீதக்காரர் ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. அதை முதல்ல சொல்லும் தாவீது சொல்றாரு, தாவீது எழுதின சங்கீதம் பாருங்க. அதில் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. தாவீது சொல்றாரு, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்துக்கு நீக்கி என்னை என் பிராணனை காத்தருளும். என்ன சொல்றாரு பாருங்க, சத்துருக்களால் வருகிற என் சத்தத்தை கேளும் ஆண்டவரே. என்ன சொல்றாரு இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றாரு, நிறைய கிரிட்டிசிசம் வருகிறது, நிறைய குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள், குற்றப்படுத்துகிற சூழ்நிலைகள், மக்கள் நம்மளை சூழ வரும்போது, இந்த சங்கீதக்காரன் சொல்றான், இப்படி என்னை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது எனக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குது. பயத்தை உண்டாக்கின போது நான் என்ன செய்யறது, இப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்தவர்கள், என்னை குற்றச்சாட்டுகிறவர்கள், பொய் சொல்றவர்கள் சூழ எனக்கு விரோதமாக எழும்பும் போது, அதை நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு பயம் வருகிறது. அந்த பயம் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இங்க சங்கீதக்காரன் நம்ம வாசித்த 119ஆம் சங்கீதம் சொல்லியிருக்கிறபடியே, நான் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவனாக இருக்கிறேன். கை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன் அந்த நேரத்தில், கர்த்தருடைய வார்த்தை சொல்ற ப்ரொசீஜரை நான் என்ன பண்றேன், ஃபாலோ பண்றேன். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா எடுத்த உடனே ஒரு ஜுரம்னு போறீங்கன்னு வைங்களேன், எடுத்த உடனே உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. எடுத்தவொடனே கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எதிர்ப்பு சக்தியை வேலை செய்யாமல் போயிடும். அதனால என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிக்கிறது முன்னாடி சாதாரண மாத்திரையை கொடுத்து அந்த ப்ரொசீஜரை மானிட்டர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கான ப்ரொசீஜரை செய்யும் போது தான் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி குறையாம அது சேர்ந்து வேலை செய்யக்கூடிய விதத்தில் மருந்து மாத்திரைகளை கொடுத்து நம்மளை ஆரோக்கியமாக்கக்கூடிய வேலைகளை மருத்துவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் எப்படி ஒரு சரீரத்துக்குள்ள சுகம் வருவதற்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், ஒரு ஜுரம் வந்தா அந்த ஜுரத்தை நீக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்களோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்மளை சுத்தி குற்றப்படுத்துகிற, அகங்காரம் பிடித்தவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள் சுத்தி இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழும்போது, இங்க வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுகிறது, நான் ஒன்ன மாத்திரம் செய்யறேன், இதெல்லாம் என்ன சூழ என்ன நடக்கட்டும், ஆனா நானும் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கட்டளையை நான் கை கொள்கிறேன். கை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்ன பண்றேன், கர்த்தருடைய கட்டளையை, அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்யறேன், கை கொள்றேன். அதுல நான் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன். அப்போ இதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
எப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்தவர்கள்லாம் எப்படி வேலை செய்யறாங்க? அரகன்ட் பீப்புள் உடைய கேரக்டரை இங்க சொல்றாரு. இந்த சங்கீதக்காரன் சொல்லும் போது இந்த 64 சங்கீதத்தை கவனிச்சீங்கன்னா, ஒவ்வொரு அரகண்டான ஒரு மனுஷன் எப்படி செயல்படுவான், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக, வாழ்க்கைக்கு நம்முடைய எதிர்காலத்துக்கு எதிராக இப்படிப்பட்ட அரகண்டான மக்களை பிசாசு எழுப்பும் போது நம்ம ஒன்னே ஒன்று தான் செய்யணும், மறுபடியும் மறுபடியும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே நான் செய்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன சத்துரு என் வாழ்க்கையில் எழும்பினாலும், என்ன தடைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும், நான் மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறேன்? கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நான் கை கொள்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்கிறேன். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்ன செய்கிறேன்? உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்றேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும் போது, துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும். நல்ல கவனிங்க. அப்போ இங்க அகங்காரம் பிடிச்ச மனிதர்களை குறித்து சொல்லும். அவங்களுடைய ஸ்பாபம் எப்படி இருக்கு? சீக்கிரட்டா பிளான் பண்ணுவாங்களாம். என்ன, நமக்கு எதிரா, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றவங்க. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் இல்லைன்னு இங்கே இருக்கிற யாருமே சொல்ல முடியாது. நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க, நமக்கு எதிராக பொய் சொல்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க, நமக்கு எதிராக அரகண்டான கேரக்டர் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்வார்கள். அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றதை விளங்கி கொள்ளணும். இந்த செயல்பாடெல்லாம் பிசாசினுடைய ஹால்மார்க், பிசாசினுடைய அடையாளம். இதெல்லாம் எப்படி பிசாசு வேலை செய்யறான்னு பாருங்க. பிசாசு வேலை என்ன? நம்மளை குற்றப்படுத்துறது தான் அவனுடைய வேலை. இதெல்லாம் செய்யற வேலையை பிசாசு எவ்விதமா செய்யறான்றது தான் இந்த சங்கீதக்காரன் விளங்கி சொல்றாரு. இப்படியெல்லாம் செய்ய பிசாசு எந்த ரூபத்தில் அவன் வந்தாலும், எத்தனை மனிதர்களை இப்படி அரகண்டா, என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமா அகங்காரம் பிடித்த மனிதர்களை என்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக கொண்டு வந்தாலும், அது நடுவே இங்க சீக்கிரட்டா பிளான் பண்றான். அந்த அகங்காரம் பிடித்த கேரக்டர்ல ஒன்னு சொல்றாரு. அவன் எப்படி இருக்கிறானா? சீக்கிரட்டா பிளான் பண்றானா. என்ன சீக்கிரட்டா நமக்கு விரோதமா பிளான் பண்ணாலும் அதிலிருந்து நம்மளை விலக்கி காக்கிற ஒரு கர்த்தர் நம்ம கூடவே. எத்தனை பேருக்கு தெரியும் காப்பாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நான் கை கொண்டா என்ன எல்லா அகங்காரனுடைய அந்த ரகசிய ஆலோசனைக்கு கர்த்தர். கை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா ரகசிய ஆலோசனை. ரகசிய ரூம் போட்டு இப்போ பிளான் பண்றாங்கன்றாங்க பார்த்தீங்களா? ரூம் போட்டு நமக்கு விரோதமா என்ன பண்ணலாம், இவனை எப்படி காலி பண்ணலாம், ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமா என்ன செய்யலாம், கடவுளுடைய பிள்ளைக்கு விரோதமா என்ன செய்யலாம், இப்படி கண்ணிய வைப்பதுக்காக ரகசிய ஆலோசனைகளை போடுறாங்களாம். நல்லா கவனித்து பாருங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடந்து போற இடத்துல ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வைங்க, எங்க நீங்க நடந்து போறீங்க பார்த்து போங்க, ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நான் எங்கள் அண்ணன் 2 பேரும், அப்போ நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். ஜோனத்தான் ரொம்ப வருஷம் கழித்து பிறந்தவர். அப்போது எங்கள் அப்பா வந்து புல்லட் வச்சுருந்தார். புல்லட் வச்சுருந்த காலத்துலேயும் சரி, மஃபட் பைக் வச்சுருந்த காலத்துலேயும் சரி, எங்கள் 3 பேருடைய வேலை என்னென்னா, எங்கள் அப்பா பைக் வந்துச்சுன்னா அந்த பைக் ஆராய்ச்சி பண்ணுறதுல எங்களை மாதிரி மிஞ்சிக்கின ஆளே கிடையாது. நாங்கள் உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணி பிரேக் எப்படி வேலை செய்யுது, அதை கழட்டி திருப்பியும் ஃபிட் பண்ணி பார்க்குறது, அப்புறம் வீலை கொஞ்சம் கழட்டி ஃபிட் பண்ணி பார்க்க, எல்லா வேலையும் செய்வோம் பாருங்கள். எங்கள் அம்மாவுடைய அம்மா, நாங்கள் அம்மாச்சின்னு கூடுவோம் பாருங்கள், அவங்க உட்காந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாட்ச் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணுவோம், அதில் ஒன்றும் மாற்றமே இருக்காது. ஆனால் அடுத்த நாள் எங்கள் அப்பா வண்டி எடுக்கும்போது எங்கள் அம்மாச்சி வந்து சொல்லுவாங்க, பாருங்கள் ஜாக்கிரதையாக போங்க, இந்த வண்டியை நேற்று தான் கழட்டி ஏதோ மாட்டிருக்கிறானுங்க, போகும்போது பிரேக் பிடிக்குமா தெரியாதுங்க. அது போல என்ன, நமக்கு எதிராக ரகசிய ஆலோசனை பண்ற கூட்டம்லாம் இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா பிசாசுக்கு தெரியும் இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறதினாலே இவர்கள் ஜெயம் பெறுவார்கள் என்று அவனுக்கு தெரிந்ததுனால எப்படியெல்லாம் ரகசியமா நம்ம வாழ்க்கைக்குள்ள ஆலோசனை பண்ணி நமக்கு எதிராக வேலை செய்யலான்னு பிசாசு கவனம் பண்றான். பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பவுலுக்கு எருசலேமுக்கு போகிற ஊழியத்தின் பிரயாணத்தை குறித்து சொல்லும் போது பவுலை குறித்து சொல்றாரு ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பாடுகள், நீ போகும் எல்லா இடங்களிலும் உனக்கு பாடுகளும் உபத்திரங்களும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே பவுல்
தன்னுடைய பிரயாணத்தை, ஊழிய பிரயாணத்தை அவர் முடங்கி போட விடாம அந்த பாடின் மத்தியிலும் அதை எப்படி செய்தாராம்? சந்தோஷத்தோட அவர் செய்தாராம். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எதிராக ரகசிய ஆலோசனை போடுறவர்கள் மத்தியிலும் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறவனாய் இருப்பேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன செய்வேன்? நான் பாட்டு அந்த தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளும் போது நான் சொல்றேன், என்ன கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ரகசிய ஆலோசனை போட்டாங்க பாருங்க, அவங்க வெக்கப்பட்டு விழுவார்கள். கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல உயர்த்தி மகிமைப்படுத்துகிற சர்வ வல்லமை. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு விரோதமா என்னென்ன திட்டங்கள் தெரிந்து போடுறாங்களோ தெரியாம போடுறாங்களோ, ஆனா அவர்கள் நடுவே என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். அதுதான் இப்படி சொல்லி இருக்கு, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் என்னவாய்? தலையாவா. உன்னை வாளாக்கணும், உன்னை கீழே தள்ளணும், உன்னெல்லாம் ஆக்கணும்னு நினைக்கிறான் பிசாசு. ஆனா அது நடுவே நான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறதினாலே கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறார். கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆக்குறார்? என்ன வாளாக்காமல். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு கிரிட்டிசிசத்துக்கும் நீங்க நின்று நீங்க பதில் சொல்ல நினைச்சீங்கன்னு வைங்களேன், நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எதிராக பேசப்படுகிற கிரிட்டிசிசம் நீங்க பதில் சொல்லியே மாளாது உங்க வாழ்க்கை. அதனால்தான் அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதல். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வசனத்தை இந்த காதுல வாங்கிட்டு எவனா குசு குசுன்னு பேசுறான் பாருங்க, அதை வாங்கி உள்ள எடுத்துக்கிட்டு என்னை பற்றி இப்படி சொல்லிட்டான், நான் எவ்வளோ செஞ்சேன் அப்படி இப்படின்னு போட்டு ஒவ்வொரு கிரிட்டிசிசத்துக்கும் நீங்கள் உட்கார்ந்து தியானிச்சிங்கன்னா, இன்னைக்கு பிசாசு எப்படி ஆக்கிட்டான் பாருங்க, நமக்கு விரோதமா ரகசியமா ஆலோசனை போடுறது எப்படியோ நம்ம காதுக்கு அப்படியே பறந்து வந்துருது பாருங்க. வந்த உடனே அதை உட்கார்ந்து தியானிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரகசியம் உனக்கு விரோதமா அகங்காரம் பிடித்தவன், அகங்காரம் பிடித்த மனிதர்கள் உனக்கு விரோதமாய் உட்கார்ந்து ரகசிய ஆலோசனை போடுறாங்களே, அதை உட்கார்ந்து யோசிக்காத. என்னுடைய வார்த்தையை நீ தியானிக்கும் போது அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் அதமாக்குற கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள வேலை செய்ய. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? பிசாசு போடுகிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அதமாக்கி போடுகிறார். நான் கேட்கிறேன், இயேசுநாதர் எவ்வளவு பெர்ஃபெக்டான ஆளுங்க? இயேசுநாதர் ஒரு கொடகன் பிடிக்க முடியுமா? அப்படி இருந்த இயேசுநாதரையே கிரிட்டிசைஸ் பண்ணவும் குறை கண்டுபிடிக்கவும் இருந்தார்கள். பரிசேயர்களுடைய வேலை என்ன? பரிசேயர்கள் சதிசேயருடைய வேலை, எங்கெல்லாம் இவர் போதிக்கிறாரோ, எங்கெல்லாம் போய் இவர் அற்புதம் செய்கிறாரோ, அங்கெல்லாம் போய் நின்று இவர் மேல என்ன குறை சொல்லலாம், இவரை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நீங்க கவனிச்சு பாருங்க, இயேசுநாதர் நின்று அவர்களுக்கு பதிலாம் சொல்லல. அவர்களுக்கான நேரத்தை கர்த்தர் செலவு பண்ணல. அவருடைய போதனையிலே அவருடைய எண்ணங்களை அறிந்து பதிலை கர்த்தர் அங்க சொன்னார். நல்லா கவனிங்க, எல்லாம் நம்ம ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒண்ணு, இயேசுநாதர் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தவரையே குற்றம் கண்டுபிடித்தவர்கள், இவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்த அவருக்கு எதிராகவே என்ன இந்த அகங்காரம் பிடித்தவர்கள் எழும்பினார்களே, பொய் சொல்றவர்கள் எழும்பினார்களே. ஆண்டவர் இயேசுக்கு விரோதமாவே எழும்பி இருப்பாங்கன்னா நிச்சயமா நமக்கு விரோதமா எழும்புவாங்க. ஆனா எழும்புறவர்கள் அவருடைய திட்டம் வாய்க்காது. ஏன்னா நானும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என்ன பண்றேன்? கர்த்தருடைய வார்த்தையை நான் கை கொள்றேன். அடுத்த சொல்றாரு பாருங்க, நேரம் சில காரியங்களை சொல்லிட்டு வேகமா கொண்டு போறாங்க பாருங்க. 3ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? அவங்களுடைய நாவு எப்படி இருக்குன்னா பட்டயம் போல இருக்கான். அகங்காரம் பிடிச்சவருடைய நாவு எப்படி இருக்கும்? சில நேரத்தில் பட்டயம் போல இருக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு? அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா கசப்பான பேச்சு போல இருக்குமா. 4ஆம் வசனம், குற்றமற்றவர்கள் மேல அம்பு எறிவார்களாம். அவர்கள் ஈட்டியை தூக்கி அப்படியே குத்துவான். நல்லா கவனிச்சு பாருங்க, தப்பு செய்யறவனுக்கு எதிராக பேச மாட்டான். உண்மையா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியை கை கொள்றவன் ஒரு மனுஷனுக்கு விரோதமா தான் அம்பை எய்யலாமான்னு பார்ப்பான். அவனுடைய நாவு பட்டயம் போல இருக்குன்றார். கசப்பான பேச்சு இருக்கும். நல்ல கவனிங்கள், blameless people மேல arrows ஷூட் பண்ணுவானா. இதெல்லாம் அகங்காரம் பிடிச்சவன் செய்யற காரியங்கள். இதெல்லாம் பிசாசினுடைய ஹால்மார்க், பிசாசினுடைய அடையாளங்கள். ஏன் இப்படி செய்ய வைக்கிறான்? ஏன்னா எப்படியாவது நான் அவருடைய வார்த்தை
வார்த்தையை கை கொள்ளக்கூடாது, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியில நான் நிரம்பக்கூடாது என்று பிசாசு இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் செய்யறான். நானும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நானும். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நானும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கை கொள்றேன், நானும் கர்த்தருடைய வார்த்தையில் மகிழ்ச்சியாய் இருப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாம் இப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்தவர்கள், பொய் சொல்றவர்கள் என்னை சூழ இருந்தா கூட, என்னை குற்றப்படுத்துறவர்கள் கூட இருந்தாலும் கூட, சுத்தி இருந்தாலும் சரி, நானும். எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்றீங்க? நானும். நல்லா எல்லாரும் வாயத்தை சத்தமா சொல்லுங்க, நானும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வேன். நல்லா சத்தமா சொல்லுங்க, நானும் கர்த்தருடைய. என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க, அப்படி தெருதுல செய்யறாங்கன்னு அந்த நேரத்தில் தான் சங்கீதக்காரன் சொல்றான், நானும் கர்த்தருடைய வார்த்தையை. எத்தனை பேர் அப்படி மாறணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரே, நானும் கர்த்தருடைய வார்த்தை. உங்க வேலை ஸ்தலத்தில் யாராவது உங்களுக்கு குழி நோண்டுறாங்களா? உங்களுக்கு எதிராக பொய் சொல்றவங்க இருக்கிறாங்களா? உங்களை குற்றப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்களா? அந்த இடத்துல நீங்க சொல்லணும், நானும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வேங்க. நல்ல கரம் உயர்த்தி சொல்லுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே, நானும் என்னை குற்றப்படுத்துறவர்கள் இருக்கிறவர்கள் மத்தியில, எனக்கு எதிராக பொய் சொல்றவர்கள் மத்தியில, எனக்கு விரோதமா ரகசியமா ஆலோசனை பண்றவர்கள் மத்தியில, எனக்கு விரோதமா நாவ பட்டயத்தை போல உபயோகப்படுத்துறவர்கள் மத்தியில, எனக்கு விரோதமா கசப்பான வார்த்தைகளை பேசுறவர்கள் மத்தியில, நானும். எத்தனை பேர் சொல்றீங்க? நானும். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி பேசுறவங்க. இன்னொரு காரியம் சொல்ற பாருங்க, 5ஆம் வசனத்துல பாருங்க, அவர்களுடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கும்னா, கண்ணிகளை வைப்பதுக்கு ஆழமா யோசிப்பாங்களா, ரொம்ப டீப்பா உட்கார்ந்து திங்க் பண்றான். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஆழமா உட்கார்ந்து யோசிக்கிறான். யாருக்கு எதிரா? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ற ஒரு மனுஷனை கீழே தள்ளுவதுக்கு ஆழமா யோசிப்பானா? நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றார், இந்த முதல் 6 வசனத்துல கர்த்தர் சொல்றார், எப்படிலாம் இருக்கிறான் பார். உன்னை குற்றப்படுத்துறவன், உனக்கு எதிராக பொய் சொல்றவன், என்ன அகங்காரம் பிடித்த ஸ்பாபம் உள்ள மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. 7ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை ஈவார், சடுதியாய் அவர்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்ம இதுல டீல் பண்ணவே கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு விரோதமா என்ன குற்றச்சாட்டுகளை சொன்னாலும், என்ன பொய்களை சொன்னாலும் நான் டீல் பண்ண வேண்டியதில்லை. எனக்காக ஒருத்தர் அம்பு விடுறவர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்காக ஒரு அம்பை விடுகிற கர்த்தர். அவர் டீல் பண்ணாருன்னா கரெக்டா டீல் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் டீல் பண்ணா, நான் டீல் பண்ணா கூட கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா என் அறிவு கொஞ்சம் ரொம்ப என்ன எறும்பு மாதிரி பாருங்க என் அறிவு. ஆனா அவருடைய அறிவு, அனந்த ஞானம் உள்ள கர்த்தர் டீல் பண்ணும்போது, பரிசுத்தரின் அறிவோடு அவர் டீல் பண்ணும்போது, நமக்கான எல்லா பதிலையும் அவர் தர அவர் வல்லவராயிருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே, நீர் டீல் பண்ணும்போது எனக்கான எல்லா நன்மையான விளைவுகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் அப்படி நன்மையான விளைவுகளை? ஆண்டவர் சொல்றார், இந்த 1ஆம் வசனத்திலிருந்து சங்கீதம் 64 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்தவர்கள், பொய் சொல்கிறவர்கள், கிரிட்டிசைஸ் பண்றவங்க இருக்கிறாங்கன்றத கர்த்தர் சொல்றார். அதை சொல்லிட்டு சொல்றாரு, இது எல்லாம் யாருடைய ஸ்பாபமா இருக்குன்னா, பிசாசினுடைய ஸ்பாபம், ஆல்மார்க், அவனுடைய ட்ரேட்மார்க் இது. அவனுடைய ட்ரேட்மார்க் இது. பிசாசு எப்படிப்பட்டவன்? பொய் சொல்றவன். பிசாசு எப்படிப்பட்டவன்? பெருமையை உண்டாக்குறவன். பிசாசு எப்படிப்பட்டவன்? பொறாமை உள்ளவன். பிசாசு எப்படிப்பட்டவன்? கோபமும் எரிச்சலும் உள்ள ஒரு ஸ்பாபம் நிறைந்த பிசாசு அவன். இந்த அகங்காரம் பிடிச்சவர்களுக்குள்ள பொய்யை உண்டாக்குறான், பெருமையை உண்டாக்குறான், பொறாமையை உண்டாக்குறான். பொறாமை வந்தோன்னு என்ன நடக்குது பாருங்க. ஒரு மனுஷன் தன்னிடத்தில் இல்லாதது மனுஷங்கிட்ட இருக்கணும், அதை பார்த்து பொறாமை அடைகிறான். இது அகங்காரம் பிடித்த ஒரு மனுஷங்கிட்ட வரும். பொறாமை வந்த உடனே எப்படியெல்லாம் பொய் சொல்லி, எப்படியெல்லாம் இந்த மனுஷனுக்கு விரோதமா எழும்பி என்ன செய்யலாம் அப்படின்ற திட்டங்களை போடுறான். ஆனா நமக்கு ஒண்ணு தெரியணும், எவ்வளவு திட்டம் வேணா போடு, ஆனா நான் நம்புகிற கர்த்தர், நான் கை கொள்ளுகிற தேவனுடைய வார்த்தை எல்லா திட்டத்தையும் ஒண்ணு இல்லாம அதை சுக்கு நூறா கர்த்தர் நொறுக்கி போட அவர் வல்லவராய். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கர்த்தர் எல்லா திட்டங்களையும் சொல்லுங்க வாயை திறந்து, எனக்கு விரோதமாய்
போடப்படுகிற எல்லா திட்டங்கள், கெடுதியான திட்டங்கள், சொல்லுங்க வாயத்தில், எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் எதிர்காலத்துக்கு விரோதமா, என் வாழ்க்கைக்கு விரோதமா போடப்படுகிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் என்ன பண்றாரு? சுக்குநூறாக்குறாரு. பாருங்க, பிசாசை குறிச்சு, பிசாசு எவ்விதமான வழியில் அவன் வேலை செய்யறான்றத குறித்து வேதம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் நம்மளை குற்றப்படுத்துவதற்காக தேவ சமூகத்தில் போய் நிற்கிறானா. நம்மளை குற்றப்படுத்துகிறதே அவனுடைய வேலை. குற்றப்படுத்தும் போது அவன் எவ்விதமா அதை உபயோகப்படுத்துறான்றதை கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு தெரிந்தோம் தெரியாத விதத்தில் நமக்குள்ள ஜனங்கள் மூலமா, நம்முடைய சுபாவத்தின் மூலமா பிசாசு நம்மளை குற்றப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்கிறான். இயேசுநாதர் சொல்றார், தன்னுடைய பாடின் மரணத்தை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது பேதுரு சொல்லுறான், நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா என்ன பண்ணியிருக்கிறார், இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்க, சொல்லிட்டு ஆண்டவர் தம்முடைய பாடின் மரணத்தை சொல்றார். எப்படி ஜனங்களுக்காக நான் மரிக்கணும், கல்வாரி சிலுவையில் என்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது பேதுரு சொல்றான், இது உமக்கு நடக்க நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். பிசாசு பாருங்க எப்படி உள்ள வந்தான் பாருங்க, தெரிஞ்சோ தெரியாத விதமா உள்ள பூந்து தேவ திட்டத்தை கெடுப்பதுக்கு இப்படிப்பட்ட விதங்களில் பிசாசு வேலை செய்வான். அதனாலதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து, பேதுருவுக்குள்ள அந்த நேரத்தில் தந்திரமா குற்றப்படுத்த நினைக்கிற பிசாசினுடைய அந்த சதி திட்டங்களை ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. கையை உயர்த்தி சொல்லணும், இப்படிப்பட்ட தெரிந்தோ தெரியாத விதத்தில் என் மனசை கெடுக்க, என் எண்ணங்களை கெடுக்க பிசாசு உள்ள எனக்குள்ளையோ யார் மூலமாக கொண்டு வந்தாலும், ஆண்டவரே நீர் பேதுருவுக்குள்ள அப்படி வந்தபோது அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னது போல நானும் சொல்ல முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, உங்களுடைய வார்த்தையை கை கொள்ற நானும் என்ன செய்யறேன், அப்பாலே போ. ஒன்னு தெரிஞ்சோ தெரியாம நம்ம குற்றப்படுத்துறது இப்படி வருவான். இன்னொரு விதம் எப்படின்னா, ரூமர், வதந்திய கலப்ப வைப்பான். நல்ல கவனிங்கள், நம்ம வதந்திய கலப்புறவங்க இல்ல, ஆனா வதந்திக்கு முற்றுப்புள்ளிய வைக்கிறவர்களா இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வதந்திக்கு முற்றுப்புள்ளிய வைக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி சொல்லணும். இது கையை உயர்த்தி சொல்லணும், நீங்க வதந்திய பரப்புறவங்களாயிடுவீங்க. எப்படி இருக்க விரும்புறீங்க, நானும் வதந்திக்கு முற்றுப்புள்ளிய, ரூமர்ஸ்க்கு முற்றுப்புள்ளிய வைக்கிறேன். ஏன் முற்றுப்புள்ளிய வைக்கிறேன்னா, நானும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கை கொள்றேன், கர்த்தருடைய கட்டளைகளை என்ன பண்றேன், கை கொள்கிறதுனால வதந்தி என்கிட்ட வரலாம். என்கிட்ட வந்த உடனே அந்த வதந்தி எண்டாயிடுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என்ன தெரியணும், இவங்கிட்ட ஒரு வதந்தி வந்தா இவன்ல இருந்து வெளியே போகப்பா, அது வேஸ்ட், அதோட முடிஞ்சிச்சு அந்த வதந்தி. ஆனா இன்னைக்கு பிசாசு நிறைய பேரை வதந்திய கலப்புற, மேனுஃபேக்சர் ஆக்கி வச்சிருக்கிறான். உற்பத்தி பண்ற உற்பத்தி சாலை போல நிறைய பேருக்குள்ள அப்படி வதந்திய கலப்பி, குடும்பத்துக்குள்ள, வேலைக்குள்ள, வியாபாரத்துக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, என்ன ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வதந்திய கலப்பி விட்டு, ஏன்னா இதெல்லாம் பிசாசு குற்றப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில ஒன்ன செய்ய வைக்க விரும்புறேன். நானும் கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிற அந்த நிலையை விட்டு நம்மளை விளக்குவதற்காக பிசாசு உபயோகப்படுத்துகிற தந்திரமான சூழ்ச்சிகள் குற்றப்படுத்துகிறான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம சொல்லணும், ஆண்டவரே எந்த வதந்திக்கும் நான் முற்றுப்புள்ளியை வைப்பேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி. இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியான வாழ்க்கை. எத்தனை பேர் அதை அனுபவிக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நானும் எல்லா வதந்திக்கும். அப்படியா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்துடும். என்ன பண்ணுவாங்க, இப்போ மூக்கை வச்சவங்க அடுத்ததுக்கு வாயை வைப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு காதை வச்சு அப்படியே. வதந்தி எப்படி வரும் பாருங்க, ஒரு விஷயம் ஒருத்தங்கிட்ட வரும். ஆனால் இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வைங்களேன், வதந்தி இல்லை சரியா, ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுங்க, அந்த விஷயம் இந்த ஆலயத்தில் இருக்கிற கடைசி ஆளுக்கு போய் சேர்றதுக்குள்ளே யோசிச்சு பாருங்க, முன்னாடி நின்று மைக்கு போட்டு நிறைய விஷயத்த சொல்லியும் கரெக்டாக போய் சேர மாட்டுதே. ஒரே ஆள் தான் சொல்கிறேன்,
நான் ஒரே ஆள் தான் அனௌன்ஸ் பண்றேன், ஒரே ஆள் பல காரியங்களை சொல்றேன், எப்படி செய்யணும்ன்ற அதை புரிஞ்சிக்காம கேட்டதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை போய் இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரி சொல்லி அது என்னன்னு சொல்லி கடைசியா வந்து நமக்கே எனக்கே சந்தேகம், நானா இப்படி சொன்னேன் அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஆட் பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம், மல்டிப்ளை பண்றோம் ஒரு விஷயத்தை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நானும் வசனத்தை கை கொள்ளவனாய் இருந்தா எல்லா வதந்திக்கும் முற்றுப்புள்ளியை உண்டாக்குற எண்டு என்கிட்ட வந்துச்சுன்னா அது எண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வதந்தி என்கிட்ட வந்துச்சுன்னா என்னவாயிடும்? எண்ட் ஆயிடும். சொல்ல நல்லா வாயத்திருந்து, என்கிட்ட வதந்தி வந்தா அது எண்டு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள ஏதாவது வதந்தி வருதா உங்ககிட்ட வந்தா எண்ட் ஆயிரணும். அதுக்கப்புறம் அது அது அதனுடைய எஃபெக்டை இழந்துடணும். அப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் விரும்புகிறார். விரும்பி தான் சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நானும் உம்முடைய வசனத்தை கை கொள்கிறேன். எத்தனை பேருக்காரன் உயர்த்தி சொல்றீங்க நானும்? இப்போ இவ்வளோ நேரம் எதிர்மறையான காரியங்கள்லாம் பார்த்தோம். எப்படி ஜனங்க அரகண்டா இருந்தா, என்ன அகங்காரம் பிடிச்சவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், என்ன நமக்கு விரோதமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க. இப்போ இதை கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கணும். எப்படி பாசிட்டிவாக பார்க்கணும்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு தேவையான என்ன சில நல்ல கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில் கேட்டு அதை இன்னும் நம்மளை இன்னும் பலப்படுத்தி கொள்வதற்கான கிரிட்டிசிசம். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் டீல் பண்ணும்போது நம்மளை வெறும் கிரிட்டிசைஸ் பண்ணுறவரில் நம்மளை கன்ஸ்ட்ரக்டிவா, நம்மளை உருவாக்குவதுக்கு எதுவா கர்த்தர் நம்மோடு இடைப்படுவா. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை குற்றப்படுத்துவதற்காக சொல்றவர் அல்ல, என்னை சரிப்படுத்துவதற்காக என்னோட பேச. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் குற்றப்படுத்துகிறதுக்காக எதையும் சொல்றவர் இல்ல, என்னை உருவாக்குகிறதுக்காக. எத்தனை பேர் நல்ல வாயை திறந்து சொல்லணும், ஆண்டவரே என்னை உருவாக்குறதுக்காக கர்த்தர். ஆண்டவர் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கவனிச்சீங்கன்னா, சபைகளை குறித்து ஆண்டவர் டீல் பண்ணும்போது சபையில் இருக்கிற குறைபாடுகளை கர்த்தர் காட்டுறார். குறைபாடுகளை காட்டினது மாத்திரம் இல்ல, அந்த குறைபாடுகளை எப்படி சரி செய்ய வேண்டும் என்கிற முறைமைகளை ஆண்டவர் அங்க காட்டுறார். இயேசுநாதரை ஒரு ஐஸ்வர்யவான் வந்து சந்திச்சாம் பாருங்க. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் கவனிச்சீங்கன்னா, இயேசுநாதரை வந்து சந்திக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே ஆண்டவர் சொல்ல இதை பண்ணு அப்படின்ற. அவன் சொல்றான், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே பண்றான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட இருக்கிற குறைய ஆண்டவர் கண்டுபிடிக்கிறாரு. நல்லா கவனிங்க, அவங்கிட்ட ஒரு குறை இருக்கு, அந்த குறையை அவன் சரி பண்ணணும். அதை கரெக்டான விதத்துல அவனுக்கு புரியுற மாதிரி ஒரு காரியத்தை சொன்னா, வேதம் சொல்லுது, அந்த 26ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்றாரு, அவன் மேல் அவர் அன்பு வைத்ததினாலே. நல்லா விளங்கிக்கொள்ளணும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன எப்பொழுதும் ஒரு காரியத்துல சரி செய்யறாருன்னா, என்னை குற்றப்படுத்துகிறதுக்காக அல்ல, அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமா கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல உள்ள அன்பினால நீர் என்ன செய்கிறீர், என்ன சரியாக்க. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. எல்லாம் சொல்லுங்க, எப்படி பார்த்தாரா? அவனை வந்து குற்றப்படுத்தி அவனை வந்து ஒன்னெல்லாம் ஆக்கிறதுக்கு பார்த்தாரா? வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து அவன் இடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாய் இருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். நல்லா கவனிங்க, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அதை எப்படி சொல்றாரு பாருங்களேன், அவன் மேல் அன்பு கூர்ந்து. சொல்லுங்க கையை வைத்து, என்கிட்ட கர்த்தரோடு சொல்லும் போது, என் குறைய எனக்கு காட்டும் போது என் மேல அன்பு கூர்ந்து அவர் எனக்கான சரி பண்ணும் வேலையை செய்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல அன்பு கூர்ந்து எனக்கு சரி செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் சரி செய்கிறார். பாருங்க, இப்படிதான் ஆண்டவர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா நம்மளை எப்படி ஸ்ட்ராங்கா இன்னும் ஆக்கலாம். இன்னும் இப்படிப்பட்ட என்ன அகங்காரம் பிடித்தவர்கள் மத்தியில, பொய் சொல்றவர்கள் மத்தியில, நமக்கு விரோதமாய் அம்புகளை விடுகிறவர்கள் மத்தியில, நமக்கு விரோதமாய் ரகசியமாய் ஆலோசனைக்கிறவர்கள் மத்தியில என் பிள்ளைய நான் எப்படி கன்ஸ்ட்ரக்டிவா, எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். பாருங்க,
கர்த்தர் நம்மளை ஒரு இடத்திலும் பலவீனர்களாய் இருக்க அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசிக்கிறோம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கேயும் என்ன நோஞ்சானா இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். நல்ல வாயத்தன்னு சொல்லுங்க, ஆண்டவரே நோஞ்சானா, ஆண்டவரே பலவீனமா, ஏமாலியா, பேமாலியா, சொல்ல புரியுதா? ஏமாலியா பேமாலியாலாம் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல சொல்ற சாலமோனு எப்படி இருக்கிறாங்களா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்க எப்படி இருக்காங்க, பேதைகளா இருக்காங்க, பேக்கா இருக்கிறாங்கன்றாரு. பேதைகள்ன்றாரு, அப்படியே சொல்ற அந்த வார்த்தை. அந்த பேதை நிலையெல்லாம் நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் அப்படி பேதையா இருக்க விட மாட்டார். நம்மளை பலவானாய் மாற்றுகிற கர்த்தர், கன்ஸ்ட்ரக்டிவா ஸ்ட்ராங் ஆக்குறார். நம்மள எவ்வளவு அற்புதமா கர்த்தர் நம்மளை உருவாக்குறார், கவனிச்சு பாருங்க. இந்த 7 நாள் ஜெபத்துக்கு வந்தவங்க நம்ம கவனிச்ச காரியத்தை மறுபடியும் நீங்க தியானித்தீங்கன்னா, நான் சொல்றேன், நானும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது என்ன கர்த்தர் பலவானாய் மாற்றுகிறார். கையை வச்சு என்ன வாக்குறாரு? பலவான். எனக்கு விரோதமா என்ன கிரிட்டிசிசம் வந்தாலும் தைரியமா நிற்பேன். எனக்கு விரோதமா என்ன அகங்காரம் பிடித்தவர்கள் வந்து அப்படியே முன்னாடி நின்று ஆக்ரோஷமா நின்றாலும் அவர்கள் மத்தியில் சிரிச்சு மகிழ்ச்சியோட நான் நிற்க முடியும். ஏன்னா நான் விழப்போகிறதில்லை, என்னை உயர்த்துகிற கர்த்தர் என் கூடவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்த்தெல்லாம் போட்டு நீங்க அவங்க ஆக்ரோஷமா இருந்தா உனக்கு தான் தெரியுமா? நான் காட்டேன் என் ஆக்ரோஷத்தை அப்படின்னு காட்டினீன்னு வச்சுங்க, கர்த்தர் கையை கட்டி அமைதியா இருப்பார். நம்ம கையை கட்டிட்டு அமைதியா இருந்தோம்னா கர்த்தர் பலமா நமக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கர்த்தருடைய கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பலமாய், இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், பலமா ஒரு யுத்தம் பண்ணுவார். உங்களை பார்த்து நோஞ்சானா உங்ககிட்ட டீல் பண்ண ஒருத்தன் வரானான்னு யோசிப்பான். பல மடங்கு பல முறை யோசித்து தான் நமக்கு விரோதமாக பேசுவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த மனுஷனுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவாங்க. எத்தனை பேர் அதை நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதமோ இந்த வருஷம் முழுவதும் அப்படித்தானே வச்சிருக்கிறார் கர்த்தர். எப்படி எத்தனை பேர் அப்படி வச்சிருக்கார்? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் எனக்கு விரோதமாய் எத்தனையோ ஆயுதங்கள் எழும்பினது, ஆனா ஒன்னு கூட வாய்க்கவே இல்லை. ஏன்னா கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவித்த கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாய் நின்றதினாலே ஒன்னும் பண்ண முடியல. என்னென்னமோ பண்ண நினைச்சாங்க பாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக எழும்புனவங்க அவங்க நோன்ன குழியில அவங்களே விழும்படி கர்த்தர் மாற்றினார் சூழ்நிலைகளை. அதனால்தான் இன்னைக்கு வந்து நன்றி சொல்றேன் கர்த்தருக்கு. நான் சொல்றேன், இதுவரைக்கும் செஞ்சவர் இனிமேலும் அப்படியே செய்வார். நான் உன்னை செய்ய போறேன். சங்கீதக்காரன் சொல்றது போல நானும், எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, நானும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வேன். சொல்லுங்க, கர்த்தருடைய கட்டளையை கை கொள்றேன், கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் கை கொள்கிறவனா இருக்கும் போது, அதுல நான் மகிழ்ச்சி அடையும் போது, என்னை பார்த்து எத்தனை பேர் எரிச்சல் அடைஞ்சாலும் அதை பத்தி நான் கவலைப்படல. ஐ எம் லீஸ்ட் பாதர் அபவுட் இட். ஏன்னா என் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சுத்தம். அது வந்து இப்படி சொல்றதுனால எனக்கு நான் ரொம்ப அகங்காரம் பிடிச்ச மாதிரி இருக்கும், அப்படிலாம் கிடையாது. தான் உண்மை. என் இருதயம் கர்த்தருக்கு தெரியும். நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தரை சேவிக்கிறேன், கர்த்தரை என் ஆண்டவராய் வைத்து அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் என்னை சரி பண்றேன். என்னை கன்ஸ்ட்ரக்டிவா என்னை உருவாக்குகிற ஒரு அற்புதமான கர்த்தர் என் மேல அன்பு கூர்ந்து, இன்னொருத்தர் என் மேல குறை சொல்றதுக்கு முன்னாடி என் மேல அன்பு கூர்ந்து என்னுடைய குறைவுகளை கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே எனக்கு சொல்லி என்னை சரி பண்ண. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லி சரி பண்ணியிருக்கிறாரா? இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கொண்டு அன்பின் நிமித்தமா எனக்குள்ள இருக்கிற குறைகளெல்லாம் சரி பண்ண ஆவியானவர் எங்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறீரே. அப்ப கவனிச்சு பாருங்க, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு போராட்டம், இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு போராட்டம் உண்டானால் வேதம் சொல்லுகிறது அது நீதி நிமித்தமாய் உண்டாகிற போராட்டம் இல்லையே, வேற எந்த போராட்டமும் நமக்கு கிடையாது. யார் நமக்கு எதிராக அக்யூசேஷன் எழும்புதே, நமக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுகள் எழும்புது, நமக்கு எதிராக பொய் சொல்றவர்கள் இருக்கிறார்கள், அகங்காரம் பிடிச்சவர்கள் இருக்கிறார்கள். கவனிச்சு பாருங்க, அது எதனால நடக்குது? கர்த்தருடைய நாமத்தின் நீதிக்காக நான் நிற்கும் போது, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிற அவருடைய வார்த்தையை நான் கை கொள்றேன். அந்த வார்த்தை சத்தியம், அந்த வார்த்தை பொய் உறாத வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நான் நிக்கணும்னா
ஆண்டவர் அதுக்கு துணை நிற்பார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு நமக்கு அவர் என்ன பண்றாரு? துணை நிற்கிறார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க, நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேருக்கு தெரியும் அது? நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? நல்ல வாயத்தில் சொல்ல, நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்களுக்கு பாக்கியம். நீங்க குசும்புத்தனம் பண்ணிட்டு என்ன பண்ற? குசும்புத்தனம் பண்ணிட்டு ஆண்டவருக்காக பாடுபடுறேன், இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு காட்டினேன். இவ்வளவு விஷயத்தை எதுக்கு காட்டி இந்த ஜெபத்தில் நம்ம ஜெபம் பண்றோம்னா, ஆண்டவருக்கு முன்பாக என் இருதயம் சுத்தமுள்ள இருதயமா இருக்கணும். நேற்று காட்டணும் பார்த்தீங்களா? நம்ம இருதயம் சுத்தமுள்ள இருதயமா இருக்கணும். நம்முடைய மனசாட்சி நல் மனசாட்சியா இருக்கணும். நம்முடைய விசுவாசம் மாயற்ற விசுவாசமா, இதெல்லாம் நம்ம கவனிச்சோம் பாருங்க. இங்க சொல்றாரு பாருங்க, வாசிப்போமா? அங்க 10ஆம் வசனம் பாருங்க, வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்களுக்கு உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சொல்றப்ப. உங்களுக்கு எதிராக பொய்யா சொல்றாங்களா? என் நிமித்தம், என் நாமத்து நிமித்தம், நீதி நிமித்தமா உண்டாகிற துன்பம் அப்படின்னா நல்லா கவனிங்க. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு நல்ல வேலை செய்றீங்க, ஒரு அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறீங்க. நான் கடந்த நாள் ஒருத்தரோட பேசியிருந்தேன் பாருங்க. அப்போ அவர் ஒரு நல்ல அரசாங்கத்தில் நல்ல ஹை பொசிஷனில் இருந்தவர். ஹை பொசிஷனில் இருந்து ரிட்டையர் ஆன ஒரு தேவ மனுஷன். அப்போ அவர் சொல்றாரு, அவருடைய சாட்சியை சொல்றாரு, என்னுடைய சர்வீஸில் எல்லாத்துக்கும் காசு தான் பாஸ்டர், காசு இல்லாமல் எதுவுமே நகராது. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் எனக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா சர்வீஸ் பண்ணக்கூடிய வருஷங்களில் ஒரு இடத்துலையும் என் கையை நான் நீட்டி அநியாயமாக நான் எதையுமே செய்யலை. என் கை கர்த்தருக்கு முன்பாக சுத்தமுள்ள கரமாக இருக்குது. ஆனால் இந்த சுத்தமுள்ள கரமாக இருந்ததுனால எனக்கு எவ்வளோ துன்பம் வந்துச்சு தெரியுமான்னு கேட்டார். எவ்வளோ துன்பம் தெரியுமா பாஸ்டர்? எனக்கு செட்டில்மெண்ட்டை டிலே பண்ணாங்க, எனக்கு பென்ஷன் வராமல் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சாங்க. அவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமனாய் இருப்பதில் நான் கவனம் செலுத்தினேன். அவர் சொல்றாரு, நான் கடவுளுடைய வார்த்தையை கை கொள்றேன் பாஸ்டர். இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, அநியாயம் செய்யக்கூடாது, நீதியா இருக்கணும்னு சொல்லும் போது எப்படி நான் அதுக்கு மீறி செயல்பட முடியும்? சொன்னாரு, இதனால எனக்கு பல வருஷம் என்னுடைய பென்ஷன் டிலே ஆனாலும் பரவாயில்ல. சொல்றாரு, டிலே ஆச்சு, ஆனா கர்த்தர் சேர்த்து எல்லா நன்மை எல்லா அரியசையும் சேர்த்து எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று அந்த மனுஷன் சொன்ன சாட்சியை கேட்டபோது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாம் கிம்பளம் கம்பளம் என்னெல்லாம் வாங்கி ஏற வேண்டிய உயரக்கெல்லாம் ஏறுவாங்க. நீங்க ஒண்ணுமே கஷ்டப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக உண்மையா நீங்க செய்கிறது நிமித்தம் உங்களுக்கு எந்த உயர்வுமே வராம உங்களை மேலும் மேலும் கீழே போட்டு மிதிக்கிற நிலை இருந்தா, நான் சொல்றேன், அது கர்த்தருடைய நீதிக்காக துன்பப்படுவதுக்கு ஈடாக சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல தேவ நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், அநியாயம் செய்யக்கூடாது, அகங்காரம் செய்கிறவர்களோட சேர்ந்து நானும் அகங்காரம் பண்ணக்கூடாது, பொய் சொல்றவர்களோட சேர்ந்து நானும் பொய் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் விளங்க, கர்த்தருடைய பரிசுத்தம் அங்க விளங்கப்பட நான் என்ன செய்யறேன்? அதெல்லாம் சகித்து, ஆண்டவர் தான் சொல்றாரு, அப்படி சகித்து இருந்தா பரலோக ராஜ்யத்தில் நமக்கான சுதந்திரத்தை கர்த்தர், பரலோக ராஜ்யத்தில் மாத்திரம் இல்ல பூலோகத்திலும் அதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே அதற்கான பலனை நீர் எங்களுக்கு இங்கேயே நாங்க அனுபவிக்கும்படி கர்த்தர் கொடுப்பார்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல உண்மையா செஞ்சு உண்மையா செய்யற உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனுமே இல்லாம, ஒன்றும் செய்யாதவனுக்கு எல்லா அப்ரிசியேஷனும் போதா? அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி வேதனையா இருக்கா? நான் சொல்றேன், வேதனைப்படாதீங்க, அதை நினைச்சு வேதனைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் அந்த சூழ்நிலையில அவர் இறங்கி வேலை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஒண்ணு தான் செய்யணும், நானும் கர்த்தருடைய வார்த்தையை மகிழ்ச்சியோடு நான் கை கொள்வேன். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க, நானும் கர்த்தருடைய வார்த்தையை மகிழ்ச்சியோடு என்ன பண்றேன்? கை கொள்றேன். இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த விதத்துல அங்க சொல்றாரு பாருங்க, பேதுரு ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். நேரம் இல்லாத சில வசனங்களை நான் கட் ஷார்ட் பண்றேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போம். தீமை செய்து பாடு அனுபவித்ததிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். நல்லா கவனிங்கள். நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது, ஒரு நீதிக்காக, தேவ நீதி வழங்குவதற்காக ஒரு காரியத்தை சகித்து, நமக்கு விரோதமா அகங்காரம் பிடித்தவர்கள், பொய் சொல்றவர்கள், நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றவங்க, நமக்கு எதிராக பல காரியங்களை செய்கிறவர்கள் மத்தியில தேவனுக்காக, தேவ நீதிக்காக நன்மை செய்து தீமையை அனுபவிப்பதற்கு நம்ம ஆயத்தமாகும் போது, நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். எல்லாத்தையும் ஆண்டவருக்காக, நீதிக்காக, கர்த்தருடைய நீதிக்காக இந்த பாடம் அனுபவி சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுது, வியாதிப்படுறீங்களா, பலவீனப்படுறீங்களா, சில தோல்வியில் இருக்கிறீங்களா, அதெல்லாம் சரி பண்றது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமா சுகத்தை பெறணும், பலனை பெறணும், வெற்றி அடையணும், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருக்கு சாட்சியா, அவருடைய நாம மகிமைப்படக்கூடிய சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் மூலமா செய்யும் போது, சில காரியங்கள்ல நன்மை செய்கிறதுனால தீமை வருதா, அதை அனுபவிக்கணும் சந்தோஷமா. ஏன்னா அதுக்கு தக்க பலனை கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் என் கூடவே இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அதுக்கு தக்க பலனை கொடுக்கிற கர்த்தர். ஒருத்தர் குசும்பு பிடிச்சவர் என்ன பண்ணாரு, போய் நாயுடைய வாழை பிடிச்சி தூக்கினாராம். நாயை சும்மாவே தொட்டாலே, புது வாழ் தொட்டா என்ன பண்ணும், அதுவே மாதிரி வேலையை காட்டும். இவர் போனவர் பெரிய வீரப்பா போயிட்டு வாழை பிடிச்சி தூக்கினார பாருங்க. வாழை பிடிச்சி தூக்கணும், அது ஒரு கடி கடிச்சிச்சான் பாருங்க. கடிச்சிட்டு கடி வாங்கிட்டு வந்து சொல்ற, நான் ஆண்டவருக்காக கடி வாங்கியிருக்கிறேன். தூக்குனது வாழை பிடிச்சி. இந்த மாதிரி சும்மா கண்டதை கொண்டு வந்து நான் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நீதிக்காக, அதான் இங்க சொல்றார் கர்த்தர். நன்மை செய்து அதனால தீங்கு வருதா, நன்மை செய்து ஆண்டவருடைய நாமத்தை வெளிப்படுத்துவதற்காக, கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்த, அவருடைய நீதியை வெளிப்படுத்த சில பாடுகள் ஊடாய் நம்ம போகிறோமா, ஆண்டவர் சொல்றார், அதற்கான தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கவல்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, அதற்கான தக்க பலனை. இதுவரைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் பல நன்மையும் பல நீதியான காரியங்கள் நீங்கள் செய்திருக்கலாம். அதற்கான பலன் வராமல் இருந்திருக்கலாம். அது வராமலே இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் சேர்த்து அதை கொடுக்க வல்லவராய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, அதெல்லாம் சேர்த்து வரும். சொல்லுங்க, உயர்த்து, அதெல்லாம் எனக்கு சேர்த்து, எல்லாம் சேர்த்து, எல்லாம் வட்டி குட்டி எல்லாம் போட்டு என்ன, அது நமக்கு லாபகமா கர்த்தர் நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரம் உயர்த்தி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட விதங்களில நான் ஆண்டவருக்காக பாடுபடுறேன்னு சொன்னா அது நியாயம். ஆண்டவரே, உம்முடைய நீதிக்காக நான் பாடுபடுறேன், உம்முடைய நீதி வழங்குவதற்காக. எனக்கு எதிராக ஆண்டவரை குற்றச்சாட்டுகளை சொன்னவர்கள், எனக்கு விரோதமா அகங்காரம் பிடிச்சவர்கள், எழுமினவர்கள், பொய் சொல்றவர்கள் எனக்கு விரோதமா எழுமின போதும், ஆண்டவரே, உம்முடைய நீதியை பற்றி கொண்டு, உண்மை உள்ள தேவனை பற்றி கொண்டு, உம்முடைய வசனம் உண்மை உள்ளது என்பதை அறிந்து, உம்முடைய வசனத்தை பற்றி கொண்டு நான் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வசனத்தை நான் கை கொள்கிறேன். கை உயர்த்தி சொல்லுங்க, மகிழ்ச்சியோட கர்த்தருடைய கட்டளைகளை, வேதத்தை, வசனத்தை, கர்த்தருடைய ஆலோசனைகளை நான் கை கொள்கிறேன். இப்படி கை கொள்ளும் போது அதை நம்ம எப்படி, இந்த மாதிரி நமக்கு விரோதமாக எழும்புகிற குற்றச்சாட்டுகள், பொய்யை நம்ம எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. வெறும் குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அங்கே பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து. எப்படி அதை எதிர்கொண்டார், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள், பொய் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, நானோ கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வேன், கர்த்தருடைய வார்த்தையில் மகிழ்ச்சியா இருப்பேன் சங்கீதக்காரன் சொன்னானே, அது போல நம்ம இருப்பதுக்கு என்ன செய்யறாங்க பாருங்க. வாசிப்போமா? 22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் பொருத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தனால கவனிங்க. பேச முடியும், வைய முடியும், பலத்தை காட்ட முடியும். ஏன்னா ஒரு தப்பும் இல்லை, ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஆனா தன்னை அதுக்கு ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்கள்.
நான் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கு. சூழ்நிலைகள் எனக்கு விரோதமா இருக்கலாம், எனக்கு விரோதமா ஆட்கள் எழும்பி இருக்கலாம், பேசலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா நானும் கர்த்தரை நம்பி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா நான் நம்பி ஒப்பு கொடுக்கிற கர்த்தர், நான் சரணடைகிற கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் என்ன பண்ண மாட்டார்? ஒருபோதும் கைவிட மாட்டார். ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் சொல்றாரு, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கும் போது ஒருவரும் நீங்கள் எனக்கு துணை நிற்கவில்லை. பவுலுக்கு எதிராக எழும்பின குற்றச்சாட்டு வந்தபோது அவனோட கூட நின்று அந்த குற்றச்சாட்டுக்கு துணை நிற்க ஒருவரும் இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போனீர்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாரா? கையை உயர்த்தி சொல்லுங்க. 16 17 வசனம் அதான் சொல்லி இருக்கு, கர்த்தரோ, சொல்லுங்க உயர்த்திருந்து, கர்த்தரோ எனக்கு துணை நிற்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, யார் நிற்பாங்க யார் ஓடுவாங்கன்னா நமக்கு அந்த நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியும். பவுல் கூட ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தவர்கள், பவுல் ஒரு சிக்கெட்ல போய் மாட்டி அவருக்கு பொய்யான காரியங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள் அவருக்கு விரோதமாய் வந்த போது அந்த இடத்தில் நிற்கும் போது அவரோட நிற்க ஒருவரும் இல்லை. ஆனா தன்னை அழைத்த தேவன் அவருக்கு துணையாய் நின்றார். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை ரட்சித்த கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார்? கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ரட்சித்த ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்பார். நல்ல கையை உயர்த்தி சொல்லுவோமே, என்னை ரட்சித்த கர்த்தர் எனக்கு துணையாக அவர் நிற்பார். அப்ப கவனிச்சு பாருங்க, உத்தரவு சொல்ல வேண்டிய நேரத்தில் கர்த்தர் எனக்கு துணையா நின்று சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை என் வாயில வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உத்தரவு சொல்ல வேண்டிய கர்த்தர் என் வாயில சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை வைத்து எனக்கு விரோதமாக எழும்பின எல்லா குற்றச்சாட்டுகளையும் கர்த்தர் நிர்மூலப்படுத்த அவர் வல்லவராய். இந்த நம்பிக்கையோட இந்த புது வருஷத்துக்குள்ள போனோம். இந்த புது வருஷத்துல என்ன சவால்கள் வந்தாலும் எனக்கு ஒருத்தர் துணை நிற்க போகிறார். அவர் எனக்கு பலனாய், அரணாய், கேடகமாய், கோட்டையாய் எனக்கு அவர் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கிறாரா? அப்படிப்பட்டவங்க கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, பலனாய், அரணாய், கோட்டையாய், கேடகமாய் எனக்கு நீர் இப்படிதான் துணை இருந்திருக்கிறீர். இனிமேலும் நீர் எனக்கு இப்படியே துணை நிற்கிற கர்த்தர். மூன்றாவது பாருங்க சொல்றாரு, எப்படி இதெல்லாம் அக்வசிஷன், நமக்கு விரோதமா எழும்புகிற குற்றச்சாட்டுகள், போய் அகங்காரம் பிடித்தவர்கள் எழும்பும் போது இயேசுநாதர் எப்படி செய்தார்? பேசக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு, தாம் பலனை காட்டக்கூடிய அதிகாரம், ஆனா அதை உபயோகப்படுத்தாம தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால தோத்து போனாரா? பவுல் அங்கே அவனுக்கு விரோதமாக எழும்பப்பட்ட குற்றச்சாட்டில் நடுவே எல்லாரும் அவனை விட்டு ஓடினார்கள். ஆனால் கர்த்தர் அவனுக்கு துணை நின்றதை மிக மேன்மையாய் சொல்லுகிறார். மூன்றாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நமக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகள் போய் அகங்காரம் பிடிச்ச எழும்பும்போது தற்பரிசோதனை செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். என்ன நானே பரிசோதித்து பார்க்கிற ஒரு நிலையில் கர்த்தருக்கு முன்பாக, அவங்க சொன்னதை வச்சு இல்லை, என்னை கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நான் பரிசோதித்து பார்க்கிறேன். அதான் சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, 19ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்றார், ஆண்டவரே, மறைமுகமான பாவங்கள் ஆண்டவர் என்னிடத்துல இருக்குமானால் அதெல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும். 139ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும், ஆண்டவரே நான் எதிலையும் போய் அநியாயமா மாட்டிக்கொள்ளாதபடிக்கு என்னை உம்முடைய நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, தன்னை பரிசோதித்து பார்த்து சொல்ற காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமா என்ன குற்றச்சாட்டுகள், என்ன அகங்காரம் பிடித்த ஸ்பாபம் பிடித்த மனிதர்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வந்தாலும் உங்களை தேவ வசனத்தினால தற்பரிசோதனை செய்து பாருங்கள். இன்னொரு அற்புதமான காரியம், இந்த மாதிரி நமக்கு எதிராக அக்வசிஷன் இல்லை நமக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வரும்போது என்ன செய்யணும்னா, வேதம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணணும். கையை வச்சு என்ன பண்ணணும்? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உங்க மேல குற்றச்சாட்டு வந்தோன்னா போய் உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்ட உட்காந்து என்ன சொல்லிட்டான் தெரியுமா, இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான், இவனை ஒரு உண்டுல நாக்கினவா, நம்ம போய் என்னன்னு கேட்கலாம். கர்த்தர் சொல்றார், உனக்கு விரோதமா குற்றம் சொன்னவர்கள், உனக்கு விரோதமாய் பொய் சொன்ன, உனக்கு விரோதமா அகங்காரம் பிடித்து எழும்பின மனிதர்களுக்கு விரோதமா நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதிக்கணும். இது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? நமக்கு விரோதமாக செய்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, அவன் கையை உடையான், ஆண்டவர் அவன் காலை உடையான்,
யாருக்கு விரோதமா எழும்பியிருக்கான்னு காட்டும் ஆண்டவரை நீர் யாருன்னு. ஆண்டவரை எப்படி திருப்புறாங்கன்னா அப்படியே மந்திரவாதி மாதிரி ஆக்கிடுறாங்க ஆண்டவரை. ஆண்டவர் சொல்ற, இல்லை இல்லை, நான் கர்த்தர், நான் மாறுவது இல்லை. நீ தான் மாறணும், உன் ஜெபம் மாறணும், உன் பேச்சு மாறணும், உன் யோசனைகள் மாறணும். அங்கே சொல்றாரு பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்யணும். 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? 27, 28. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய். நல்லா சொல்லுங்க, என்ன சொல்லணும்? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அடுத்தது சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை, நல்லா வாயத்தான் சொல்லணும், என்ன பண்ணணும்? நம்மளை சபிக்கிறவங்கள, உங்களை யாராவது சபிக்கிறாங்களா? விளங்காத சொல்லுவான், போனோம் புரியாது உங்களுக்கு. சிலர் புரிகிற மாதிரி திட்டுவாங்க, சிலர் புரியாத மாதிரி திட்டுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவரே அவனை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் வேற மாதிரி நினச்சின்னு சொல்ல. ஆண்டவரே மனசார ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை கவனிக்க சொல்லியிருக்கு பாருங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, எல்லாம் சொல்லுங்க, நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதி. இது ஒரு இப்படிதான் நம்ம டீல் பண்ணணும். நீங்க கவனிச்சு பாருங்க, தேவன் பயன்படுத்தின ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் அப்படிதான் உபயோகப்படுத்தினார். மோசேக்கு விரோதமாய் பேசினவர்களை மோசே இப்படிதான் டீல் பண்ணார். மோசேக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு போய் அந்த குற்றச்சாட்டுல விழல, அந்த குற்றச்சாட்டு நடுவில் போய் தேவனோடு அவன் சரணடைந்தான். நமக்கு விரோதமாக எழும்பப்படுகிற குற்றச்சாட்டுகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற அகங்காரம் பிடித்தவர்கள், பொய் சொல்கிற வரும்போது எங்க போய் சரணடையணும்? ஆண்டவருடைய பாதத்துல போய் சரணடையும். நான் சொல்றேன், நீதி செய்கிற நீதிபரராகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். எத்தனை பேருக்காக உயர்த்தி சொல்றீங்க? நீதி செய்கிற நீதிபரராகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நன்மை செய்வார். யோசேப்புக்கு செய்யலையா? அவனுக்கு தீமை செஞ்சாங்க, அந்த தீமையெல்லாம் கர்த்தர் என்னவா மாற்றினார்? எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தீமை செய்கிறவர்கள் எல்லாரும் முன்னாடியும் அந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றி காட்டுவார். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு தீமை செய்கிறவர்கள் மத்தியில் என்னுடைய தீமைகள் எல்லாம் கர்த்தர் நன்மையாக அவர் மாற்றி காட்டுவார். அப்படிப்பட்ட வேலைகளை கர்த்தர் செய்கிறார். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையின் சவாலுக்குள்ள போகும்போது நிந்திக்கிறவர்கள் இருக்கிறாங்களா? அகங்காரம் பிடிச்சவங்க இருக்கிறாங்களா? உங்களை கிரிட்டிசைஸ் பண்றவங்க இருக்கிறாங்களா? உங்களுக்கு வேண்டுமென்றே உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக பொய் சொல்றவங்க இருக்கிறாங்களா? அவங்களெல்லாம் பார்க்கும்போது வயிறுலாம் எரியக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. நீங்க அது நடுவே நானோ கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்றேன், நானோ கர்த்தருடைய வார்த்தையை மகிழ்ச்சியோடு நான் கை கொள்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை ஒரு இடத்திலும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை உயர்த்தி, என் ஆண்டவர் என்ன ஒரு இடத்திலும் விட்டு கொடுக்க. மேலும் இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த சத்திய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானது. இந்த 7 நாள் ஜெபத்திலும் கர்த்தர் நமக்கு அற்புதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் நமக்கு சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். கரம் உயர்த்தி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 7 நாளும் உடைய பாதத்தில் வந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. எத்தனை பேர் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? நல்லா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா வாய்களும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்ககிட்ட நான் சரணடைகிறேன். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்மிடத்துல சரணடைகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. ஹல்லேலூயா, thank you Lord. எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மிடத்துல நான் சரணடைகிறேன், உம்மிடத்துல நான் சரணடைகிறேன். Thank you Lord. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நேரா சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதும் சரணடைகிற ஒரு இடம் உண்டானால் என்னை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக வந்து நான் சரணடைகிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, இங்கே நான் சரணடைந்தா என்னை உயர்த்துகிற கர்த்தர் என் கூடவே இருக்கிறீர், என்னை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறீர், சத்துருக்கள் நடுவே என்னை தூக்கி காட்டுகிற ஒரு அற்புதமான தேவன் நீர் ஒருவர் தான். ஓ, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் கரம் உயர்த்தி, ஆண்டவரே,
வெறும் இந்த ஜெப நாட்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் என்னை நான் உம்மிடத்தில் சரணடைகிறேன். சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே என்ன நான் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க அந்த வார்த்தை, என்ன நான் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், என் வேலையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், என் எதிர்கால திட்டத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கரத்துல என்ன அர்ப்பணிக்கிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க வாயை திறந்து, எல்லா வாய்களும் கர்த்தரை பார்த்து சொல்லட்டும், ஆண்டவரே என்ன நான் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆர்ப்பணிக்கின்றே ஆர்ப்பணிக்கின்றே ஆவியாத்மா தேகம் யாவும் ஆர்ப்பணிக்கின்றே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியாத்மா தேகம் யாவும் ஆர்ப்பணிக்கின்றேன். இன்னொரு விசை, ஆர்ப்பணிக்கின்றேன், ஆர்ப்பணிக்கின்றேன். இயேசுவே ஆர்ப்பணிக்கின்றேன். எங்கள் ஆவியாத்மா ஆத்மா தேகம் யாவும் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், அர்ப்பணிக்கின்றேன் அர்ப்பணிக்கின்றேன். ஏசையா அர்ப்பணிக்கின்றேன். ரெண்டு கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோம். ஆவியாத்மா தேகம் யாவும் ஆர்ப்பணிக்கின்றேன். எங்கள் ஆவியாத்மா ஆவியாத்மா தேகம் யாவும் ஆர்ப்பணிக்கின்றேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Thank you for all the goodness. Thank you for all the wonderful word that he has ministered to you. ஆண்டவர் உங்களோட பேசின எல்லா அற்புதமான வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த 7 நாளும் கர்த்தர் நம்மோடு ரொம்ப பர்சனலா கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். எனக்கு மெய்யாகவே தெரியும், இந்த ஜெபத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இனி வருகிற நாட்கள் எழுச்சிகரமான நாட்களாய் கர்த்தர் மாற்றுவார். மிகப்பெரிய எழுச்சிகரமான நாட்களாய் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற கிரியைகள். மோசேவை பார்த்து கர்த்தர் சொன்னாரே, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்ன அதே தேவன், நீங்க போகிற இடத்துல உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் மிக பயங்கரமாய் இருக்கும். எத்தனை பேர் கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள்? ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் புதிய விதமா கர்த்தர் நம்மை நடத்துவார். இதுவரைக்கும் நடந்ததே நினைச்சிட்டு போகாதீங்க. கர்த்தர் இந்த புதிய வருடத்துல மிக பயங்கரமான காரியங்களை, இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும் வாயத்திறந்து, மிக பயங்கரமான காரியங்களை கர்த்தர் என்னை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு, இந்த திருச்சபையை கொண்டு, இந்த பிளெஸிங்ஸ் என்ற சபையை கொண்டு, இந்த சமுதாயத்தில், இந்த பட்டணத்துல மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்கு தான் இந்த 7 நாள் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 7 நாள் அவர்கள் எரிகோ மதிலை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 முறை சுற்றி வந்தார்கள்.
கடைசியா நம்ம ஆர்ப்பரிக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கிற எல்லா எரியோ மதில்களையும் கர்த்தர் தரைமட்டமாய் விழ பண்ணுவார். நிச்சயமாய் விழும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? நிச்சயமாய் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா எரிகோவின் மதிலும் எனக்கு முன்பாக விழும். நான் நடந்து போவேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? தடைகள் விழும், அந்த தடையை தாண்டி நான் போவேன். சொல்லுங்க கையை உயர்த்தி. தடைகள் விழும், தடையை தாண்டி நான் நடந்து. இது வரைக்கும் தடையை பார்த்துட்டு ஏற முடியலையே, போக முடியலையே, நகர முடியலையே, பண்ண முடியலையே. இனி அப்படி இல்லை. உனக்கு முன்பாக இருந்த தடை சுக்கு நூறாக கீழே விழுகிறது. கர்த்தர் உன்னை நடத்தி செல்கிறார். அதுக்கு தான் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாட்கள் அதை பார்ப்பீங்க. வருகிற நாட்கள் சாட்சி எப்படி இருக்கும்னா, எத்தனையோ வருஷமா இருந்த எரியோ மதிலை கர்த்தர் தரை மட்டமாய் விழ பண்ணினார். தடைகள் உடைந்தது, கட்டுகள் அருந்தது. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் மகா பெரிய அற்புதத்தை செய்கிறார். என்னை கொண்டு கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். கையை உயர்த்தி ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் சொல்லணும், என்னை கொண்டு கர்த்தர் மாபெரும் பெரிய காரியம். சொல்லுங்க வாயத்திறந்து, மாபெரும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். வேலைக்கு போகும்போது அப்படி போங்க. உங்க குடும்பத்துக்காக தான் செய்றீங்களா, உங்க பிள்ளைகளுக்காக தான் செய்றீங்களா, மாபெரும் காரியத்தை கர்த்தர் செய்வன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு எதிராக எவ்வளவு பெரிய எரியோ மதில் நின்றாலும் கர்த்தர் அதை தரைமட்டமாய் விழ செய்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? அதுக்கு விரோதமாய் எழும்புகிற எரியோ மதிலை கர்த்தர் விழ பண்ணியிருக்கிறார். ஆண்டவருக்குள்ள பலனோடு நாம் இருக்க தாவீது சொல்றாரு பாருங்க, என் தேவனாலே நான் ஒரு மதிலை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 7 நாள் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசின இந்த வசனத்தினாலே நான் மதிலெல்லாம் தாண்டறேன். சொல்லுங்க கையை உயர்த்தி. என்னென்ன மதில்? தெரிகிற மதிலோ, தெரியாத மதிலோ, காணக்கூடிய மதிலோ, மறைந்திருக்கிற மதிலோ, அத்தனையும் நான் தாண்டி முன்னேறி சென்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன், கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட மாபெரும் காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அநேகர் உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படிங்க இதை நீங்க செஞ்சீங்க? அப்போ நீங்க சொல்லணும், எங்க ஆண்டவர் எனக்கு முன்பாக இருந்த எரியோ மதிலை தரைமட்டமாய் விழ பண்ணினார். நல்ல கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு உள்ளத்துல போடுற ஒரு வார்த்தை, யாருமே செய்ய முடியாததை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? யாருமே செய்ய முடியாத ஒன்றை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போறார். கர்த்தர் இங்க இருக்கிற யாருக்கும் அதை சொல்றார். யாருமே, எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிட்டாங்க, ஆனா கர்த்தர் உன்னை கொண்டு அந்த பெரிய காரியத்தை செய்ய இன்றைக்கு அந்த எரிகோ மதிலை கர்த்தர் தரைமட்டமாய் விழ பண்ணியிருக்கிறார். நிச்சயமாய் நடக்கும். கேட்பாங்க நிறைய பேர், உங்களுக்கு எப்படிங்க இத்தனை பேர் செய்ய முடியாததை நீங்க எப்படிங்க செஞ்சீங்க? நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்காக எரிகோ மதிலை தரைமட்டமாய் விழ பண்ணினார். சொல்லுங்க வாயத்திறந்து, கர்த்தர் எனக்காக எரிகோ மதிலை தரைமட்டமாய் விழ பண்ணினார். எவ்வளவு ஆசீர்வாதமான நாட்கள். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல நாட்களை வேதம் சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நல்ல நாட்களை நாம் அனுபவிக்கணும். நல்ல நாட்களை அனுபவிக்க தீமைக்கு நம்முடைய வாயை விலக்கி காக்கணும். இந்த 7 நாட்களும் கர்த்தர் நன்மையானதை பேசி, எத்தனை பேரோட நன்மையானதை பேசியிருக்கிறாரா? இனி வர நாட்கள் நல்ல நாட்களா இருக்கணும்னா கேட்ட சத்தியத்தெல்லாம் உள்ள வச்சு என் வாயிலிருந்து தீமை வரக்கூடாது, தீமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. எந்த இடத்திலும் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளை பார்க்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற நல்ல நாட்களை நான் காண்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு முன்பாக கர்த்தர் வச்சிருக்கிற நல்ல நாட்களை கர்த்தர் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறார்? பிசாசுக்கு தெரியும், இத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் அற்புதமான நாட்களை வைத்திருக்கிறார். நாளெல்லாம் எப்படி கெடுக்க, என்னெல்லாம் செய்யணும், அவன் எப்படி செயல்பட்டாலும் கர்த்தர் இந்த 7 நாள் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவனை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும். எனக்கு எதிராக எழும்புகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, கையை உயர்த்தி, அப்பாலே போ சாத்தானே. சொல்லுங்க வாயை திறந்து, எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசே அப்பாலே போ சாத்தானே என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். அப்படி ஆண்டவர்
நம்மளை நடத்த போகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா இந்த ஜெப நாட்கள்? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தவங்க கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். மிக பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மிகவும் நல்ல தேவன். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இங்க வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டானதை கொடுக்கிறாரா? எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் உங்களுக்கு லீஸ்ட கொடுக்கவே இல்லை? பாருங்க, இந்த 7 நாளும் என்ன கர்த்தர் லீஸ்டானதை கொடுக்கவே விடலை. என்ன அதுக்குன்னு போட்டு கொடாஞ்சி எடுத்து இந்த கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு இப்போதான் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. 7 நாள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அப்பாடா சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய திருப்தி. ஏன்னா பெஸ்டானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் பெஸ்டானதை கொடுக்குற. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பெஸ்டா நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ற? எல்லா கர்த்தருடைய பிள்ளை கரம் உயர்த்தி ஆண்டவர் என்ன பெஸ்டா நடத்தி இருக்கிறார் சொல்லுங்க. வாயத்திலிருந்து கர்த்தர் என்ன ரொம்ப பெஸ்டா நடத்தி இருக்கிறாரா? ஒரு நிமிடம் கையை உயர்த்தி இந்த டிசம்பர் மாதம் 15 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இன்னைக்கு இவ்வளோ பேர் திரண்டு கூடியிருக்கிறோம் பாருங்க. இதை காட்டிலும் ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஆண்டவரே, எங்க ஜெபம்லாம் வீண் போகாது. நாங்க தேவ சமூகத்தில் கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் உமக்கு சொந்தமாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த டிசம்பர் மாதம் நடக்கிற 15ஆம் தேதி சுவிசேஷ கூட்டத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் நேர்த்தியாய் நடக்க ஆவியானவருடைய முழு ஆளுகை இந்த இடத்தில் இருக்கட்டும். வருகிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் தொட வல்லமை மிகுந்த தேவனாய் இருக்கிறீர். அப்படி தொட்டு நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 7 நாட்கள் ஜெபத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். வரக்கூடிய நாட்கள் இந்த ஜெபத்தில் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை, அவர்களுக்கு நேராக வந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இதெல்லாம் நிறைவேறுகிறதை உம்முடைய பிள்ளைகள் வரும் நாட்களை சாட்சி சொல்லுகிற நாட்களாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்குள் அப்படிப்பட்ட ஆண்டவரே மிக பயங்கரமான காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை திருப்பி அனுப்பும். நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்தொடரட்டும். எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரித்து உம்மை தொடர்ந்து நாங்கள் உயர்த்தங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.